தேவா பத்தி தெரிஞ்சிருந்தோம் என்கிட்டயே விளையாடி இருக்க. அரங்க மதிர விசில் பறக்கவே கொக்கே கூக்கு கூலி move your body the whole squad let's be on the party it's too much heat fucking godly. இந்த இடத்துல வந்து அந்த ஓல்டு மேன் யூனக் இருக்கான் பாத்தீங்களா, அவன் மட்டும் இந்த ப்ரெஷரால வந்து அமுக்கப்பட்டிருக்க மாட்டான். எல்லாருமே வந்து ஹீரோ அமுக்கி தான் வச்சிருப்பான். அங்க இருக்கிற யாரெல்லாம் வந்து அவனோட எனிமி ஃபோர்ஸோ எல்லாருமே வந்து அமுக்கி வச்சிருவான் நம்ம ஹீரோ. அதாவது இந்த 6 பிளேடு இருக்கான் பாத்தீங்களா, அந்த செக்டுக்கு சம்மந்தப்பட்டவங்க, லைக் இன்டைரக்டாவோ அப்படி இல்லைன்னா லைக் கூட்டாளிக்குன்னு வச்சுக்கலாம். அப்பதான் அங்க இருக்கிற எல்லா யூனக்குமே வந்து ஃபீல் பண்ணுவானுங்க, டே என்னடா இது, என்னால நவுற முடியல, ஆல்மாஸ்டர் என்ன எப்படியாவது காப்பாத்துங்க அப்படின்னு சொல்லிட்டு கதறிட்டு இருப்பானுங்க அவனுங்க எல்லாரும் இந்த வயசான யூனக்கை பார்த்து. அப்பதான் டக்குன்னு இந்த முறிமலைன்ஸ் இருக்காங்கல்ல, அவரு கூட வந்த ஒருத்தன் வந்து கேட்பான் என்ன நடக்குதுங்க அப்படின்னு சொல்லிட்டு. அப்பதான் அவருமே சொல்லுவாரு, இப்போதைக்கு என்ன நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு அதை மட்டும் பாரு. அங்க இருக்கான் பாத்தியா ஒருத்தவன், அவன் ரொம்ப ரொம்ப டேஞ்சரு. அவன் வந்து இப்போதைக்கு இந்த டாப் 5 மார்ஷல் ஆர்டிஸ்ட் இருப்பாங்கல்ல அவங்களுக்கு ஈக்குவலான ஆள் அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொல்லிட்டுவாரு நம்ம ஹீரோவை பார்த்து. அப்பதான் உடனே இவனும் என்னது 5 கிரேட்டா, அப்பனா வந்து அவன் உங்க அளவுக்கு பவர்ஃபுல்லா அப்படின்ற மாதிரி அவன் கேட்டுட்டு இருப்பான். அப்பதான் வந்து இவருமே நினைச்சு பார்த்துட்டு இருப்பாரு, இது வந்து எங்களை நோக்கி அவன் அந்த எனர்ஜியை வந்து டைரக்ட் பண்ணல, ஆனா இன்னுமே இந்த இடத்துல வந்து அவங்கிட்ட இருந்து ஒரு டெரிஃபையிங்கான ட்ரூ எனர்ஜி வந்து அவங்கிட்ட இருந்து வருது, அதை என்னால வந்து ஃபீல் பண்ண முடியுது. இந்த மாதிரிலாம் வந்து ட்ரூ எனர்ஜியை யூஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு தெரியாது அப்படின்னு சொல்லிட்டு அவர் பார்த்துட்டு இருப்பாரு. அப்பதான் வந்து ஒரு வியந்து திங்க் பண்ணிட்டு இருப்பாரு, இவனை பார்க்கும் போது இன்னும் 20 வயசு கூட ஆன மாதிரி இல்ல. யா கைஸ், நம்ம ஹீரோ வந்து இன்னுமே வந்து அவனுக்கு 20 வயசு ஆயிருக்காது தான் நான் நினைக்கிறேன், லைக் 18 19 அந்த அளவு கூட தான் இருக்கும்னு நினைக்கிறேன் நானு. ஆனா அப்படி இருக்கும் போது என்னடா இது பவர் ரொம்ப பயங்கரமா இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு இவர் ஃபீல் பண்ணி பார்த்துட்டு இருப்பாரு. நம்ம ஹீரோட கம்பேர் பண்ணும் போது இவருடைய பவர் லெவல் வந்து ரொம்ப கம்மியா இருக்கிற மாதிரி அவர் ஃபீல் பண்ணுவாரு லைக் நம்ம ஹீரோவை பார்த்து. அப்பதான் அங்க இருக்க மற்ற யூனிட்லாம் வந்து அமுக்கப்பட்ட நிலைமையில வந்து கத்திட்டு இருப்பானுங்க, ஹெல்ப் ஹெல்ப் மீ ஹெல்ப் அப்படின்ட்டு, சார் ஹெல்ப் பண்ணுங்க சார். அப்பதான் வந்து இவனுக்கு தெரிஞ்சிடும் இந்த வயசான யூனிக்கு, என்னடா இது நாம மட்டும்தான் வந்து சப்ரஸ் பண்ணப்பட்டிருக்கோம், மற்ற எல்லாருமே வந்து ஜாலியா இருக்கானுங்களே. அப்பதான் இவன் வந்து திங்க் பண்ணி பார்ப்பான், சரி இந்த முறிமலைன்ஸை சேர்ந்த நாங்டாங் செக்ட் வந்து அன்ஆர்ம்டா இருக்கானுங்க, பரவாயில்ல, எதுக்காகடா வந்து இந்த எம்பி யூனிஃபார்ம் கார்ட்ஸ்மே வந்து அஃபெக்ட் ஆகாம இருக்கானுங்க, ஒருவேளை 2 பேருமே வந்து சம்மந்தப்பட்டிருப்பானுங்களோ. ஆமா இரு, அங்க இருக்கிறானே ஒரு சொட்ட தலையன், அவனை வந்து நான் முன்னாடி வந்து கண்டுக்கல, நான் கொஞ்சம் ஃபைட்டிங்ல வந்து ரொம்ப சின்சியரா இருந்தேன், அவன் வந்து இந்த ஃப்ளேம் கியூவை யூஸ் பண்ணானே, ஒருவேளை வந்து மித்திகல் கிரீச்சரோட பிளட் அவன் எடுத்திருக்கானா. நம்ம ஈபாங்க பார்த்து தான் சொல்லிட்டு இருக்குது இந்த யூனக்கு சொட்ட தலையன் அப்படின்ட்டு. ஆனா இருங்க, எப்படி அவன் வந்து இன்னும் உயிரோட இருக்கா, ஆம்பளைங்களாம் வந்து அதை எடுத்துக்கிட்டா செத்துருவாங்களே, அப்ப வந்து அவன் பிரின்ஸ் சின்ன கூட இருக்கிறான், எல்லாருமே வந்து கூட்டு கலவானிங்களா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு முடிவுக்கு வந்துருவான். யா கைஸ், உங்களுக்கே தெரியும் அந்த லேடி வந்து போய் சொல்லியிருப்பாங்க, இந்த மாதிரி பொண்ணுங்க மட்டும் தான் எடுத்துக்கணும், அந்த பொண்ணுங்களுக்கு வந்து இன்டர்னல் எனர்ஜி வந்து கொஞ்சம் கூட இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஒரு பொய்யை போட்டிருப்பாங்க. அப்பதான் வந்து அந்த பிரின்ஸ் சின்ன இருப்பான்ல, அவன் குட்டுன்னு ஓடி வந்து இந்த ஜெனரல் கிட்ட வந்து கேட்டுட்டு இருப்பான், உங்களுக்கு பரவாயில்லையா அப்படின்னு சொல்லிட்டு. அப்பதான் வந்து இந்த வயசான யூனுக்கு இன்னுமே நினைச்சு பார்த்துட்டு இருப்பான், நான் எப்படியாவது வந்து இந்த இடத்த விட்டு வெளியே போய் ஆகணும், இப்ப வந்து அவனுங்க கூட்டாளியா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு திங்க் பண்றதுக்கு டைம் இல்லை, இதை எப்படியாவது போயிட்டு நான் அந்த இம்பீரியல் பேலஸ் கிட்ட வந்து நான் சொல்லிட்டா இந்த டேபிள்ஸை வந்து நான் டேர்ன் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க நினைச்சு பார்த்துட்டு இருப்பாங்க. இந்த வயசான ஓகே இவனுக்கு எதுக்கு நீங்க போங்கன்னு மரியாதை கொடுத்துக்கிட்டு, இவன் வந்து எதன் அடிப்படையில வந்து இந்த டேபிள்ஸ்லாம் வந்து டேர்ன் ஆயிடும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றானா, இப்ப வந்து இவங்கிட்ட ஒரு வேல்யூபிளான இன்ஃபர்மேஷன் இருக்கு, அதாவது ஆம்பளைங்களுமே வந்து இந்த ஃப்ளேம் கியூவை வந்து எடுத்துக்கிட்டா ஒன்றும் ஆகாது அப்படின்னு சொல்லிட்டு, அதை போயிட்டு இவன் போயிட்டு சொன்னானா எம்பரர் வந்து என்ன திங்க் பண்ணுவான், ஓகே இதை வச்சு நம்மளுடைய ஃபோர்ஸ் எல்லாத்தையுமே வந்து பவர் ஏற்றிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவன் திங்க் பண்ணுவான்ல. இந்த ஹைப்போதேசிஸை வச்சு தான் வந்து இவன் சொல்லிட்டு இருக்கான், எப்படியாவது போய் வெளியே சொல்லிடணும் அப்படின்னு சொல்லிட்டு. அப்பதான் வந்து இவன் திங்க் பண்ணி பார்த்துட்டு இருப்பான், ஓகே இந்த ட்ரூ எனர்ஜி வந்து ரொம்ப ரொம்ப வந்து ப்ரெஷரா இருக்கு, ஆனா இதால வந்து என்னை கம்ப்ளீட்டா வந்து என்னை சப்ரஸ் பண்ண முடியாது, எப்படியாவது வந்து என்னுடைய மொத்த இன்டர்னல் எனர்ஜியும் யூஸ் பண்ணி ஒரு ஜம்ப் ஒன்று போட்டா, அதாவது இந்த ட்ரூ எனர்ஜி வந்து ரீச் ஆகாத
இடத்துக்கு ஒரு ஜம்ப் போட்டு அதுல இருந்து தப்பிச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு தலைவர் பிளானை போட்டு ஒரு ஜம்ப் ஒன்று போடுவா. அப்படி ஜம்பையும் போட்டுருவான், இவன் ஏர்லயும் போயிடுவான் மேல. அப்பதான் டக்குன்னு இவனுடைய அல்டிமேட் டெக்னிக்கை வந்து யூஸ் பண்ணுவான். அது ஒரு மாதிரி ஒரு ஹிடன் கில்லிங் டெக்னிக் கூட வச்சுக்கலாம். அவனோட நீடல்ஸ் எல்லாம் எடுப்பான், உள்ள ஒளிச்சு வச்சு நீடல்ஸ் எல்லாம் எடுத்து வச்சுக்கிட்டு இது என்ன டெக்னிக் அப்படின்னு பாத்தீங்கன்னா சன்ஃபிளவர் ஸ்கிரிப்சுவர் அண்டுலேட்டிங் அல்டிமேட் வெப்பன் 10,000 அன்டேட்டிங் நீடல்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு மேபி வந்து குட்டி குட்டியா ஒரு 10,000 நீடல்ஸ் கூட இருக்கலாம் அந்த இடத்துல. அவ்வளோ இருக்குமா அப்படின்னு சொல்லிட்டு தெரியல. ஆனா வந்து அந்த டெக்னிக்கோட பேர் இதுதான். அந்த இந்த டெக்னிக் யூஸ் பண்றது மூலியமா நிறைய வந்து இன்டர்னல் எனர்ஜி வந்து பிடிக்கும் அது. ஆனா இவன் என்ன திங்க் பண்ணி பார்ப்பானா, ஓகே அதோட வேல்யூ வந்து ஒர்த்து தான் அப்படின்னு சொல்லிட்டு யூஸ் பண்ணுவான். அதனால ஹீரோ கொல்ல முடிஞ்சா வந்து ஓகே தானே, அதனால வந்து அவன் யூஸ் பண்ணுவான் அந்த டெக்னிக்கை. அப்பதான் வந்து டக்குன்னு இன்ட்ரோ போடுவாங்க. இந்த டெக்னிக் வந்து யாரு கண்டுபிடிச்சா, எப்படி வந்து இது வந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு இந்த 10,000 அண்டுலேட்டிங் நீடல்ஸ் அப்படின்ற இந்த டெக்னிக் இதை வந்து யாரு கண்டுபிடிச்சிருப்பாங்கன்னு பார்த்தீங்கன்னா சியாங் வா. ஏன்டா எல்லாருக்குமே வந்து சியாங்கு சாங்கு சுங்குன்னு பேர் வைக்கிறீங்க? இவன் வந்து ஹெட் ஆஃப் இந்த ஈஸ்டர்ன் டெப்போ ஒரு ஆளா இருந்திருப்பான். இது வந்து எப்படின்னா அந்த டான் கிளானோடைய டெக்னிக்குமே அண்ட் தென் சன்ஃபிளவர் ஸ்கிரிப்சர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டெக்னிக் இருக்கும், அதையுமே கம்பைன் பண்ணி வந்து இதை செஞ்சிருப்பான். அதாவது ரெண்டு டெக்னிக்குமே வந்து ஒரு ப்ராப்பர்ட்டி இருக்கும், அது ரெண்டுத்தையும் கம்பைன் பண்ணி புதுசாக ஒன்று வந்து அவன் கிரியேட் பண்ணியிருப்பான். ரொம்ப டீட்டெயிலாக உள்ள போல, இதை மட்டும் தெரிஞ்சுக்கோங்க. ஏன்னா இது வந்து அவ்வளோ முக்கியமான டெக்னிக்கும் கிடையாது. ஏன்னா வந்து இதுக்கு மேலே இந்த டெக்னிக் வந்து சீரீஸில் வரப்போகிறது இல்லை. ஸோ அதனால் சும்மா தெரிஞ்சுக்கோங்க. அதை தான் வந்து இந்த இடத்துல அவன் யூஸ் பண்ணியிருப்பான். இதை வந்து அவனால் சர்வேவே பண்ண முடியாது அப்படின்னு சொல்லிட்டு. அட கொடுமையை யார் மேலே யூஸ் பண்ணியிருப்பான்னா நம்ம ஹீரோ மேலே கிடையாது, இந்த பிரின்ஸ் சின்ன மேலே. அப்போ தான் டக்குன்னு ஜென்ரல் ஐனஸ் நான் உங்களை காப்பாற்றுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் கவர் பண்ணிடுவார் டக்குன்னு இந்த பிரின்ஸ் சின்ன. அப்போ தான் டக்குன்னு இவங்களுடைய கதை முடிஞ்சதுன்னு பார்த்தா ஒரு சூறாவளி கிளம்பியதே அப்படின்னு சொல்லிட்டு இவங்களை சுற்றி ஒரு பயங்கரமான ஒரு டொர்னாடோ இருக்கும். அதாவது இவங்களை பார்க்கும் போது லிட்டரலா ஒரு டொர்னாடோக்குள்ள வந்து சிக்கிற மாதிரி இருக்கும் அவங்கள பார்க்கறதுக்கு. அவங்கள சுற்றி பயங்கரமாக வந்து காற்று சுற்றிட்டு இருக்கும். அப்போதான் இவருமே இந்த ஜென்ரலுமே என்னடா இது, என்னடா ஒரு பயங்கரமான விண்டு எங்கேருந்து வருது அப்படின்ட்டு நீங்க அப்படின்னு சொல்லிட்டு அவர் பார்த்துட்டு இருப்பாரு. வேற யாரு, நம்மளுடைய விண்டு காடு. இந்த பக்கம் பார்த்தா ஈபாங்குமே வந்து அந்த டெக்னிக்கை வந்து தடுத்துட்டு இருப்பான். ஓகே இந்த இடத்துல வந்து நம்ம அசியூம் பண்ணிக்கலாம் அந்த நீடல்ஸ் வந்து ஒரு பக்கம் மட்டும் கிடையாது, எல்லா பக்கமுமே வந்து அவன் விட்டு எரிஞ்சிருப்பான் போல. இந்த பக்கம் ஈபாங்குமே வந்து அதை தடுக்க பார்ப்பான் அவனுடைய ஃப்ளேம் கியூயை வச்சு. ஏன்டா டேய் நேற்று நைட்டு தான் உனக்கு இந்த பவரே கிடைச்சிது, வச்சு விளையாடிட்டு இருக்கேன் நீ, இந்த பவரை வச்சு நோட் பண்ணிக்கிறேன். இந்த இடத்துல வந்து ஈபாங்கால வந்து அதை ரொம்ப நேரத்துக்கு வந்து அதை டிஃபெண்ட் பண்ண முடியாது. ஏன்னா வந்து அவன் நியூவாக அப்டெயின் பண்ண பவர் இல்லையா. சரி இதுக்கு மேலே வந்து என்னால் தாக்கு பிடிக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு அவன் நினச்சிட்டு இருப்பான். டக்குன்னு அவன் யூஸ் பண்ணுறதோட ஒரு பயங்கரமான ஒரு ஃபயரு வந்து அந்த நீடல்ஸ்லாம் வந்து அது காலி பண்ணிடும். உடனே ஈபாங்குமே வந்து வாவ் அப்படின்னு பார்த்துட்டு இருப்பான். யாருன்னு பார்த்தா நம்மளுடைய ஃபயர் லேடியோட என்ட்ரி. அப்போதான் வந்து இவங்க சொல்லுவாங்க, என்னடா உன்னை எப்பயுமே வந்து உன்னை யாராச்சும் பார்த்துக்கிட்டே இருக்கணும் போலையே, சரி உன்னுடைய கார்டை வந்து கீழே விடாத, இன்னுமே வந்து நீ இந்த ஃப்ளேம் கியூஐ டெக்னிக்கை வந்து முழுசாக கற்றுக்கல அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சொல்லிட்டு இருப்பாங்க. அதாவது அவன் இன்னுமே வந்து அதுக்கு யூஸ் ஆகலைல்ல, அவனுக்கு வந்து அவ்வளோவா ப்ராக்டிஸ் இல்லை, அதான் இவங்க சொல்கிறாங்க. அப்படி சொல்லும் போது இவங்களுடைய சீக் வந்து லைட்டாக ரெட் ஆகிடும். இதுலேருந்தே தெரியுது அவங்களுக்கு வந்து ஈபாங் மேலே ஒரு காதல். என்னத்தை பார்த்தாங்கன்னு தெரில ஈபாங் கிட்ட. மேபி ஈபாங் வந்து அவங்களுக்கு பிடிச்சிருக்கு. ஆனால் நம்ம ஈபாங் தான் சொட்ட மண்டையாச்சே, இவனுக்கு வந்து சுத்தமாக ஒன்றுமே புரியாது. இவனுக்கு வந்து அதை அண்டர்ஸ்டுடும் பண்ண முடியல. ஓகே அப்படின்னு சொல்லிட்டு மண்டைய ஆட்டுவான் இவனும். இந்த பக்கம் பார்த்தா இன்னமும் நீடல்ஸ் வந்து போயிட்டு தான் இருக்கு. டேய் இதுக்கு இல்லையாடா ஒரு எண்டு, இந்த நீடல்ஸை வந்து யார் தடுக்கிறான்னு பார்த்தீங்கன்னா நம்மளுடைய யாரு, அந்த பக்கம் விண்டு கார்டுனா இந்த பக்கம் ஃபயர் கார்டுன்னு கூட ஒரு கூப்பிடலாம். நம்மளுடைய கிரிம்சன் பிளேட் தலைவன் பார்த்தீங்களா, போன வாட்டி வரும்போது மாறு வேஷம் வந்து வெளியே தெரிஞ்சிருச்சு அப்படின்னு சொல்லிட்டு கச்சிப்பை வச்சு தலையை கவர் பண்ணிட்டு வந்திருக்கான். அப்படி இருந்துமே என்ன பிரயோஜனம், திருப்பி ஃபயர் கியூ யூஸ் பண்ண உடனே அந்த முடியெல்லாம் வந்து ரெட் ஆகுது. தெரியுதா உங்களுக்கு அந்த டிரான்சிஷன் அப்படியே ரெட் கலர்ல வருது, மீதி எல்லாமே வந்து கருப்பா இருக்கு. திருப்பி வந்து முடி ரெட் கலர்ல மாறிட்டு இருக்கு இவருக்கு அதை யூஸ் பண்ண உடனே. அப்பதான் டக்குன்னு இவரு வந்து எல்லாத்தையுமே தடுத்து நிறுத்திட்டு தப்பு ஒரு வேல்யூபிளான விட்னஸை வந்து இப்படிலாம் கொல்லக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு இவரு சொல்லுவாரு. யாரை வந்து வேல்யூபிள் விட்னஸ் சொல்றாருன்னு பாத்தீங்கன்னா இந்த
இந்த முறிமலைன்ஸை சேர்ந்தவனுங்களை தான். இப்போதைக்கு வந்து இவங்க எப்படி ட்ரீட் பண்ணுறாங்கன்னா ஒரு சிசிடிவி கேமரா மாதிரி. ஏன்னா வந்து ராஜா கிட்ட போய் சொல்லணும்ல, எம்பரர் கிட்ட இவனுக்கு தான் சாட்சி அப்படின்ட்டு. அதுக்காக தான் வந்து இவர் வந்து இவங்களையும் காப்பாற்றிருக்காரு இந்த இடத்துல. அப்போ தான் வந்து இவரு யாராம இவ்வளோ ஸ்ட்ராங்காக இருக்கான், இவன் வந்து கண்டிப்பாக வந்து ஒரு சுப்ரீம் பீக் லெவலில் தான் இருக்கணும். இல்லை சுப்ரீம் பீக்லாம் இல்லை, அதுக்கும் மேலே இவன் கண்டிப்பாக வந்து எவல்யூஷனரி லெவலில் தான் அட்டைன் பண்ணியிருக்கணும். இவன் அந்த பவர் லெவல் கன்ஃபார்மு. ஆனால் இவன் மட்டும் கிடையாதே, இவரு எல்லாருமே வந்து எவல்யூஷனரி லெவல் வந்து அட்டைன் பண்ணியிருக்காங்களே, எப்படிரா இந்த இடத்துல வந்து இவ்வளோ பவர்ஃபுல்லான மார்ஷல் ஆர்ட்ஸ்லாம் வந்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு இவர் நினச்சி பார்த்துட்டு இருப்பாரு. அப்போதான் டக்குன்னு வந்து இவருக்கு பொறி தட்டும். இந்த அளவு வந்து ஸ்கில்ஃபுல்லான மார்ஷல் ஆர்டிஸ்ட்னா வந்து எனக்கு கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கணும். யாரா இருக்கும் அந்த மேன் வந்து கன்ஃபார்மாக வந்து டிமானிக் லீடர் தான் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கெஸ் பண்ணிடுவாரு. இந்த பக்கம் வந்து அந்த யூனக் வந்து நம்ம ஹீரோவுமே வந்து அட்டாக் பண்ணியிருக்கான். இதுலேருந்தே தெரியுது அந்த அட்டாக் மூலிமா வந்து எல்லாருமே வந்து இவன் அட்டாக் பண்ணி வச்சிருக்கான். நம்ம ஹீரோ, அந்த முறிமலைன்ஸு, பிரின்ஸ் சின்ன, ஒரு 360 டிகிரி அட்டாக் கூட நம்ம வச்சுக்கலாம். நம்ம ஹீரோவுமே வந்து அசால்ட்டாக வந்து அவன் QA வச்சு பிளாக் பண்ணிடுவான் ஒரு பேரியரை போட்டு. அப்போதான் இவனுமே வந்து இம்பாசிபிள், எப்படா வந்து இது சாத்தியம், ஒன்னால எப்படி வந்து இதை பண்ண முடியுது. அப்போதான் இந்த பக்கம் நம்ம நானோ பைபுள்ள சக்ஸஸ்ஃபுல்லாக யூசரோட எனர்ஜியை வச்சு இந்த நீடல்ஸை வந்து டேக் கண்ட்ரோல் பண்ணியாச்சு. அப்போதான் நம்ம ஹீரோ, டேய் இதெல்லாம் ஒரு அட்டாக்கா? அப்போதான் உடனே இவன் டென்ஷன் ஆகிடுவான். அந்த யூனக்கு டேய் அப்படின்னு சொல்லிட்டு இவன் நினச்சி பார்த்துட்டு இருப்பான். யாரா இவன், எங்க இருந்துடா வந்தான் இவன் மூளைக்குள்ள என்ன 100 பீப்புளா உட்காந்துருக்காங்க. ஆல்ரெடி சுற்றி இருக்கிற மற்ற யூனக் எல்லாருமே வந்து இவனுடைய ட்ரூ எனர்ஜியை வச்சு அமுக்கி பிடிச்சி வச்சுட்டு இருக்கான். அந்த டைமில் இவனை ஒரு 100 நீடல் கொண்டு அட்டாக் பண்ணா அந்த 100 நீடலுமே வந்து இவன் தடுத்து நிறுத்திட்டானே. அப்போ இவன் மூளைக்குள்ள 100 பேரை உக்காந்துக்கிறாங்க. 100 பேர் உக்காந்துலடா, உள்ள வந்து நானோ பையன் உக்காந்துருக்கான். வெரி வெரி டேஞ்சரஸ். நானோ, அடுத்தவங்க பொருளை நம்ம வச்சுக்கிறது தப்பு, திருப்பி கொடுத்துரு அப்படின்னு ஹீரோ சொன்ன உடனே நம்ம நானோ பையன் டக்குன்னு ஒரு ஸ்கேனை போட்டு, ஓகேப்பா செல்ஃப் டார்கெட்டிங் சிஸ்டம் ஆன், எல்லாத்தையும் வந்து டார்கெட்டை லாக் பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு நானோ வந்து அட்டாக் பண்ண ஆரம்பிச்சிருவான். நம்ம ஹீரோமே வந்து இது எல்லாத்தையுமே வந்து நீயே வச்சுக்கோ, ஒன்னி தானே அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருவான் நம்ம ஹீரோ. ஐயோ என்னடா இது இவ்வளோ ஃபாஸ்ட்டாக வருது, இந்த எல்லா நீடல்ஸுமே வந்து என்னதான் நோக்கி வருது போலயே, வேற வழியே கிடையாது, இதை நான் பிளாக் பண்ணி தான் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த வேவ் ஃபார்ம் டெக்னிக்கை வந்து யூஸ் பண்ணி அதை பிளாக் பண்ண பார்ப்பான். அதை யூஸ் பண்ணி எப்படியும் வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக வந்து அவனே டிஃபெண்ட் பண்ணிட்டான் அந்த அட்டாக்லேருந்து. அப்போ தான் வந்து இவன் நினச்சி பார்த்துட்டு இருப்பான், சரி இவனுடைய இன்டர்னல் எனர்ஜி வந்து ரொம்ப இன்ஃபினிட்டான இருக்காது, நான் வந்து இப்போ என்ன பண்ணணும் அப்படின்னா இவனை வந்து நல்லா டயர்டாக்கி இவனுடைய இன்டர்னல் எனர்ஜி எல்லாத்தையுமே வந்து யூஸ் பண்ண வச்சு எப்போ வந்து இவனுடைய ட்ரூ எனர்ஜி காலி ஆகுதோ அந்த மூமெண்ட்டை யூஸ் பண்ணி இந்த இடத்த விட்டு எஸ்கேப் ஆகி குடுன்னு ஓடி போய் இம்பீரியல் மெஜஸ்டி கிட்ட போயிட்டு சரணடைஞ்சு எல்லாத்தையும் சொல்லிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு இவன் ஒரு பிளானை போட்டுட்டு இருப்பான் இந்த இடத்துல. அப்பதான் நம்ம ஹீரோ, டேய் நீ திருந்தவே மாட்டல அப்படின்ட்டு ஒரு அட்டாக் வந்து பயங்கரமா வந்து லான்ச் ஆகும். இவனுக்குமே வந்து என்ன நடந்துச்சு அப்படின்னு தெரியாது. ஒரு பயங்கரமான ஒரு ஸ்லாஷ், என்னடா இது, என்ன என்னுடைய ஆர்ம் வந்து ஏதோ ஃபீல் ஆகுது அப்படின்னு வந்து இவன் நினைச்சு பார்த்துட்டு இருப்பான். அப்பதான் டக்கு நம்ம ஹீரோ கிட்ட வந்து மொட்டி போடுறா. இந்த இடத்துல வந்து ஹீரோ வந்து இவனுடைய கையை வந்து கட் பண்ணிட்டான். நம்மளுடைய ஆர்ம் கலெக்டர் வந்து பேக் இன் ஆக்ஷன். எப்படா உனக்கு என்ன எனர்ஜி இருக்கு, என்னடா ரொம்ப அப்செட்டா இருக்கியா என்ன, என்கிட்ட வந்து இவ்வளவு எனர்ஜி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. ஆனா வந்து நீ ஒத்துட்டு தான் ஆகணும், இந்த இடத்துல வந்து நீ ரொம்ப ஹெல்ப்லெஸ்ஸா இருக்க, உனக்கு யாருமே வந்து உதவ யாரும் வரமாட்டாங்க. அப்பயுமே வந்து இந்த வயசான பீஸ் வந்து திருந்தாது. இல்லடா டே, இந்த ட்ரூ எனர்ஜிலாம் வந்து எனக்கு ஒரு பொருட்டே இல்லை, திருப்பி நான் எந்திரிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவன் கஷ்டப்பட்டு எந்திரிப்பான். அப்பதான் நம்ம ஹீரோ, ஆமா எப்ப நான் உன்கிட்ட சொன்னேன் நீ எந்திரிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இன்னொரு கையுமே வந்து வெட்டி விட்டுருவான். அப்பதான் வந்து பயபுள்ள வந்து வழியில கத்திட்டு இருக்கோம் இந்த வயசான கேரக்டர் பீஸ். அப்பதான் ஹீரோ சொல்லுவான், நான் சொன்னதானே உன்கிட்ட, நீ வந்து அக்செப்ட் பண்ணி தான் ஆகணும், நீ வந்து இந்த இடத்துல ரொம்ப ஹெல்ப்லெஸ் அப்படின்னு சொல்லிட்டு. அப்பதான் வந்து இவனுக்கு கிறுக்கு பிடிச்ச மாதிரி சே அப்படின்னு சொல்லிட்டு அவன் தலைய வந்து கீழே வந்து அடிக்க ஆரம்பிச்சிருவான். அவனே என்னடா இது, ஏன் வந்து இவ்வளவு ஹெல்ப்லெஸ்ஸா இருக்கானா அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் காண்டாயிட்டு என்ன கொடுமடா இதுன்னு சொல்லிட்டு அவன் தலைய வந்து அவனே கீழே அடிச்சுக்கிறான். அந்த இடத்துல லிட்டரலா வந்து இந்த இடத்துல வந்து அவன் புஷ் பண்ணப்பட்டுட்டான். என்ன பண்ணாலுமே வந்து அவனால ஒண்ணுமே பண்ண முடியல, எதுவுமே வந்து யூஸ் ஆகல, அவன் அல்டிமேட் டெக்னிக்கும் யூஸ் ஆகல, ஒண்ணுமே பண்ண முடியல. அப்படி இருக்கும் போது என்ன பண்ண முடியும், அந்த இடத்துல வந்து ஒரு வெறுத்தின் உச்சத்துக்கே போயிட்டு அவன் தலையை வந்து அவனே அடிச்சுக்கிறான் கீழே. அப்பதான் வந்து சுத்தி இருக்க மத்த யூனிட்லாம் வந்து
வந்து என்னடா இது இம்பீரியல் பேலஸோடைய ஒன் ஆஃப் த டாப் 3 மார்ஷல் ஆர்டிஸ்ட் வந்து இந்த மாதிரி ஹெல்ப்லெஸ்ஸாக வந்து ஈஸியாக டிஃபீட் ஆகிட்டாரே அப்படின்னு சொல்லிட்டு இவனுங்களாம் பார்த்துட்டு இருப்பானுங்க. அப்போ தான் வந்து இவன் கத்துவான். விரக்தின் உச்சதிக்கே போயிட்டு, விரக்தின்னு நினைக்கிறேன், அந்த வேர்டு தான் நினைக்கிறேன், சரியா நான் காயின் பண்ணுறேன்னு தெரில. அப்போ தான் வந்து இவன் கத்துவான், டேய் யார் தாண்டா நீ, உனக்கு என்ன தாண்டா வேணும், எதுக்காக வந்து என்னோட வழியில் வந்து நீ குறுக்க வர அப்படின்னு சொல்லிட்டு அவன் கத்திட்டு இருப்பான். இன்னுமா வந்து உனக்கு தெரியல நான் யார் அப்படின்ட்டு? நான் தாண்டா அந்த ஹெட் ஆஃப் த குரூப். கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி நீ வந்து ஃப்ரேம் பண்ண பாத்தியே, ஃப்ரேமா? அப்பனா நீ தான் வந்து டிமானிக்கல் லீடரா? கரெக்டா சொல்லிட்டிய. இப்ப புரியுதா உனக்கு கிளியரா? அடுத்து வந்து உனக்கு என்ன நடக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு அப்படின்னு வந்து ஹீரோ வந்து க்ளோஸ் அப்ல பேசுவான் இவங்கிட்ட. அப்பதான் வந்து இந்த கேரக்டர் பீஸ் வந்து திருந்தாது. டேய் நான் தாண்டா சிவில் சர்வெண்ட், இந்த கிரேட் மிங் எம்பையரோட சிவில் சர்வெண்ட். நீ வந்து டிமானிக்கல் லீடா இருந்தாலும் அப்படின்னுட்டு அவன் கத்திட்டு இருப்பான். அப்பதான் ஹீரோ டக்குனே வாயோட சேர்த்து புடிச்சிருவான். லைக் இவன் வாயை பொத்துற மாதிரி சேர்த்து அவன் தலையை புடிச்சிருவான். நம்ம ஹீரோ புடிச்சு அப்படியே பிச்சு எடுத்துருவான் தலைய தனியா. அங்க இருக்க மத்த யூனிட்லாம் வந்து ஷாக்கு. நம்ம ஹீரோ வந்து தலைய புடிச்சு இந்த செடியெல்லாம் வந்து வேரோட புடுங்கும்ல, அந்த மாதிரி புடுங்கிடுவான் தலைய. இது வந்து நம்ம ஹீரோவுடைய புது ஸ்டைல் போல, தலையை பிச்சு எடுக்கிறது. அதாவது ஈபாங் வந்து இறந்து போயிட்டு திருப்பி உயிரோட வந்துருப்பாங்க. அப்பையிலேருந்து வந்து இந்த புது டெக்னிக்கை வந்து ஹீரோ கற்றுக்கிட்டான் போல. ஏன்னா அவனையுமே வந்து இவன் இப்படி தான் போட்டு தள்ளியிருப்பான், தலையை பிடிச்சி பிச்சு இழுத்து புதுசாக கண்டுபிடிக்கிறான் நம்ம ஹீரோ கொலை பண்ணுறதுல. பிச்சு எடுத்துட்டு அதனால இப்போ என்ன அப்படின்னு ஹீரோ ரொம்ப கோல்டா. ஆக்சுவலாக வந்து அவன் சொல்லியிருப்பான்ல நான் ஒரு மிகப்பெரிய சிவில் சர்வெண்ட் அப்படின்ட்டு. அதுக்கான ரிப்ளை அவன் செத்துட்டான் பைபிள்ல, நீ சொன்னாலும் அவனுக்கு கேட்காது. அப்பதான் உடனே இந்த பிரின்ஸ் சின்னுக்கு வந்து அள்ளு விட்டுரும். எனக்கு தெரியும் அவன் கண்டிப்பா வந்து அவனை பனிஷ் பண்ணுவான்ட்டு, ஆனா இந்த மாதிரி பனிஷ் பண்ணுவான்னு சொல்லிட்டு நான் நினைச்சு கூட பார்க்கல. இவன் வந்து இந்த நான் அக்ரிஷன் ட்ரீட்டியை பத்தி கவலைப்பட மாட்டானா அப்படின்னு சொல்லிட்டு இவன் பயந்துருவான் லைட்டா. அப்பதான் உடனே இந்த பக்கம் இந்த முரிமலைன்ஸை சேர்ந்தவர், டியர் லார்ட் ஆஃப் ஹெவன், ஓ டியர் லார்ட் ஆஃப் ஹெவன், எப்படி இதெல்லாம் நடக்கலாம்? எனக்கு தெரியும் அவன் வந்து ஒரு எவல்யூஷன் ரெலம்ல வந்து இருப்பான்னு எனக்கு தெரியும். அவன் வந்து இப்படி ஈஸியா வந்து செத்து போயிட்டானே, இதுல இருந்தே வந்து எனக்கு கன்ஃபார்ம் ஆயிடுது இவன் வந்து சாதாரண ஆள் கிடையாது, கண்டிப்பா வந்து டிமானிக்கல் லீடர் தான். இவன் வந்து ஜேகல் சோய், அதாவது அந்த பொண்ணு இருக்கும் பார்த்தீங்கன்னா முரிமலைன்ஸுக்கு வந்து விசிட்டுக்கு போயிருப்பாங்க. இந்த சுப்ரீம் சேபர் மார்ஷல் ஆர்ட் செக்டை வந்து அக்கிரமம் பண்ணுறாங்க. ஒரு அலையன்ஸ் ஃபார்ம் பண்ணி போயிட்டு எதிர்க்கிறதுக்காக அந்த என்வாயாக போயிருக்கும். அந்த பொண்ணு போனப்போ அப்போ வந்து ஹீரோ லீடராக இருந்திருக்க மாட்டான்ல, அதை தான் வந்து இவன் மென்ஷன் பண்ணுவான். அப்போ வந்து அவன் லீடராக கூட இல்லை, ஆனால் அதுக்கப்புறம் கொஞ்ச நாள்ல வந்து அவன் லீடராக மாறிட்டான். நாங்கள் வந்து என்ன நினச்சோன்னா அது ஒரு சின்ன குழந்தைன்னு நினச்சோம், டிமானிக்கல் லீடராக மாறிடுச்சு அப்படின்னு சொல்லி. ஆனா அது குழந்தை கிடையாது, ஆல்ரெடி வந்து முழுசா வளர்ந்த டிராகன் அப்படின்ட்டு அவன் பார்த்துட்டு இருப்பான் நம்ம ஹீரோவை. அப்பதான் டக்குன்னு இவரு வந்து விஸ்பரிங் டெக்னிக் மூலியமா பக்கத்துல இருக்கவங்க கிட்ட வந்து சொல்லுவாரு, டேய் யூங்குன் அவனை நல்லா பார்த்துக்கோ, அப்படியே அழகா வரைகிற நம்ம செட்டுக்கு போன உடனே. அப்பதான் அவனுமே கேட்பான் யார் இது அப்படின்ட்டு. டேய் அவன் தாண்டா வந்து ஜியோன் யூன் டிமானிக்கல்ட்டோட லீடர். என்னது டிமானிக்கல்ட்டோட லீடரா? அப்பனா வந்து அவன் ஏன் இங்க இருக்கான்? அப்பனா வந்து சீக்கிரமா வந்து முரிமலைன்ஸ் கிட்ட போய் நம்ம சொல்லணும், சொன்னா வந்து முரிமலைன்ஸே வந்து பத்திக்கும், அவன் வந்து நம்ம டெரிட்டரிக்குள்ள வந்திருக்கான் அப்படின்னு தெரிஞ்சா அப்படின்னு சொல்லிட்டு இவன் சொல்ல. அப்பதான் உடனே இவரு, டேய் கொஞ்சம் வாய மூடுறியா, ஒன்னும் நம்ம அப்படி சொல்லி கிழிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவசியம் இல்லை. அது மட்டும் கிடையாது, இந்த இடத்துல வந்து டிமானிக்கல் லீடரோட பேட் சைட்ல வந்து நம்ம போனா நமக்கு தான் ஆபத்து, ஓ கடவுளே ஓ கடவுளே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சாண்டிங்கை போட்டுட்டு இருப்பாரு. உடனே அவனுமே வந்து ஓகே எனக்கு புரிஞ்சிருச்சு அப்படின்னு சொல்லிட்டு அவனுமே வந்து சைலண்ட் ஆயிடுவான். இதெல்லாம் வந்து ஹீரோவால கேட்க முடியும், ஹீரோ கேட்டானா என்னன்னு சொல்லிட்டு தெரியல. ஏன்னா வந்து உங்களுக்கே தெரியும் விஸ்பரிங் டெக்னிக்கை போட்டா நானும் போட்டு கொடுத்துருவான் அப்படின்னு சொல்லிட்டு. அப்பதான் இங்க இருக்கிற மத்த யூனிட்லாம் வந்து நடுங்கிட்டு இருப்பானுங்க. இன்னுமே இவனை வந்து எப்படியாவது வந்து ஐனஸ் கிட்ட வந்து நெருங்க விடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு நடுங்கிட்டே வந்து கீழே குனிஞ்சிட்டு இருப்பானுங்க எல்லாருமே, என்னால நவுற முடியல அப்படின்னுட்டு. அப்பதான் வந்து இந்த முரிமலைன்ஸை சேர்ந்தவருமே வந்து நினைச்சு பார்த்துட்டு இருப்பாரு, அவன் வந்து அவனுடைய ட்ரூ எனர்ஜியை வந்து எப்பயோ வந்து ஃபால் பேக் பண்ணிட்டான். ஆனா வந்து இந்த யூனிக்கால வந்து எந்திரிக்கவே முடியல. அதாவது இப்ப வந்து ஹீரோ வந்து அவனோட ட்ரூ எனர்ஜி யூஸ் பண்ணி யாரையுமே வந்து இந்த இடத்துல சப்ரஸ் பண்ணல, ரிலீஸ் பண்ணிட்டான். அப்படி இருந்துமே வந்து அவனுக்கு பயந்து போயிட்டு அந்த பயத்துல வந்து நடுங்கிட்டே குனிஞ்சிக்கிட்டே இருக்கானுங்க. அததான் வந்து இவர் சொல்லுவார் இந்த இடத்துல, அதாவது நினைச்சு பார்த்துட்டு இருக்காரு. அப்பதான் டக்குன்னு இந்த பக்கம் இந்த இம்பீரியல் ஐனஸ்
சோல் கிங்கு. ச்சே, உனக்கு என்ன தைரியம் இருந்தா அப்படின்னு சொல்லிட்டு இவன் சொல்ல வருவான். அப்பதான் டக்குன்னு ஹீரோ வந்து கொண்டு வந்த தலையை வந்து இவன் முன்னாடி போட்டுருவான். அதை பார்த்து உடனே இவன் சார் லிம் அப்படின்னு சொல்லிட்டு இவன் வாந்தி எடுத்துருவான். அவனுடைய வெட்டப்பட்ட இல்ல, புடுங்கி எரியப்பட்ட தலையை பார்த்து இவனுக்கு டக்குன்னு வாமிட் வந்துடும். வாமிட் வந்து அதே இடத்துல வந்து வாமிட் எடுத்துருவான். டேய், உனக்கு எவ்வளோ தைரியம் இருந்தா நீ என் வழியில வந்து குறுக்க வருவ? நீ மட்டும் வரல அப்படின்னா எல்லாமே வந்து நல்லா போயிருக்கும். எதுக்காகடா வந்து என்னுடைய பிளான்ல வந்து குறுக்க வர? நான் வந்து எம்பரரா இருப்பேன். அது மட்டும் கிடையாது, அங்க இருக்கான் பாத்தியா அந்த கேவலமான பிறப்புக்கு பிறந்தவன், அவனையுமே வந்து நான் கொன்றுப்பேன். எல்லாமே வந்து சரியா போயிருக்கும். இது எல்லாமே வந்து உன்னுடைய தப்பு தான். நீ யாரா? நீ ஒரு சாதாரண ஒரு ரோகு. இந்த ஜாங்குல அலையிற உனக்கு எவ்வளோ தைரியம் இருந்தா அப்படின்னு சொல்லிட்டு அவன் கத்திட்டு இருப்பான். நம்மளுடைய இம்பீரியல் லைனஸ். அப்பதான் நம்ம ஹீரோ ரொம்ப பேசுற நீ அப்படின்னு சொல்லிட்டு அவனுடைய டெலிகனசஸை யூஸ் பண்ணி இவனை ஏர்லயே வந்து மேல தூக்கிட்டு நல்லா தான் பேசுற. ஓ, இப்படியும் சொல்லாம அத என்னுடைய கல்ட்டை வந்து நீ டெஸ்ட்ராய் பண்ண பார்த்த, அதை இப்படியுமே வந்து அழகா வந்து சுகர் கோட் பண்ணி சொல்ல முடியுமா என்ன? யூ ஆர் இம்பீரியல் லைனஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ சொல்லுவான். உடனே இவன் கல் லீடரா? அப்பனா வந்து நீ டிமானிக் கல்ட் மெம்பரா? நீ ஏண்டா டேய் கொய்யால, அவன் தான் தெளிவா வந்து என்னுடைய கல்ட் அப்படின்றான். ஓ பரவாயில்லையே, உனக்கு இப்பயாவது வந்து தெரிஞ்சுது. இப்ப வந்து உன் பாவத்துக்கு வந்து நீ பரிகாரம் பண்ணி ஆகணும் அப்படின்னு ஹீரோ சொன்ன உடனே இவன் கத்திட்டு இருப்பான். டேய், நான் தானே இந்த கிரேட் மிங் எம்பையரோட பிரின்ஸ், இளவரசன். எவ்வளோ தைரியம் இருந்தா உன்ன மாதிரி ஒரு கேவலமான ஜென்மம் நீ என்ன பண்றன்னு தெரியுதா உனக்கு இந்த இடத்துல அப்படின்னு சொல்லிட்டு அவன் கத்திட்டு இருப்பான். அப்பதான் நம்ம ஹீரோ, டேய் நான் என்ன ஸ்டார்டே பண்ணலடா அப்படின்ட்டு டக்குன்னு ஒரு கையை வந்து முறிக்கிடுவான். அவனுடைய லெஃப்ட் கையை வந்து முறிக்கிடுவான். அவனுடைய ஃபிங்கர்ஸ் எல்லாத்தையுமே வந்து உடச்சு விட்டுருவான். இவன் வந்து வழியில கத்துவான். டேய், எவ்வளோ தைரியம் இருந்தா என்னோட கையை உடைப்ப? இம்பீரியல் கையை உடைப்ப? நான் வந்து கண்டிப்பா வந்து டிமானிக் கல்ட் மெம்பர்ஸ் எல்லாருமே வந்து நான் தேடி கொன்னு அவங்க எல்லாருமே வந்து நான் வைப் பண்றேன் இந்த ஜாங்குல இருந்து அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல வருவான். நம்ம ஹீரோ டக்குன்னு திமிரவா பேசுற, டக்குன்னு இந்த கையுமே வந்து உடச்சு விட்டுருவான் நம்ம ஹீரோ. 2 கையும் அவுட்டு.